பிடிச்சிருக்கு ஆனால் தப்பு. கவனம், பிடிச்சிருக்கு ஆனால் தப்பு எல்லார்ட்டையும் இருக்குது, என்கிட்ட இருக்கு. பிடிச்சிருக்கு ஆனால் தப்புன்னு ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை விட்டுருங்க. லைஃப்பில் ஏதாவது ஒரு கட்டத்தில் நீங்கள் ஒரு அன்கம்ஃபர்டபிலிட்டியை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அன்கம்ஃபர்டபிலிட்டிஸை அதை நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அன்கம்ஃபர்டபிலிட்டி நீங்கள் ஃபேஸ் பண்ணி தான். லைஃப்பில் உங்களுக்கு அன்கம்ஃபர்டபிள் இல்லாமல் சக்ஸஸ் வரவே வராது. இப்போ பாருங்கள், எனக்கு எல்லா கம்ஃபர்டபிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. இந்த இதெல்லாம் போட்டு விட்டா இப்போ ஜில்லு ஜில்லுன்னு இருக்கும், ஆனால் சத்தம் சரியாக கேட்காது. அன்கம்ஃபர்டபிள் தான், வேர்த்து ஊற்றுது, சளி பிடிச்சிரும். நாளைக்கு ஊருக்கு போன 24 மணி நேரம் பயணம் இருக்குது, அதை பார்த்துக்குவோம் விடு, இப்போதைக்கு அதை சரி பண்ணுவோம், அவ்வளோதான். அப்போ பிடிச்சிருக்கு ஆனால் தவறுன்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை முதல்ல விட்டுட்டிங்கன்னா லைஃப் முழுக்க பிடிச்ச விஷயத்தை சந்தோஷமாக செய்யலாம். தட்ஸ் மோர் இம்பார்ட்டன்ட். whenever you do a wrong thing and your mind is not approving, don't do it. மனசு உங்களுக்கு ஒரு அலாரம் அடிக்கிட்டே, வேண்டாம் இந்தாப்பா வேண்டாப்பா சொன்னால் கேளுப்பா அப்படின்னு சொல்லும். அது சொல்லல கேட்டுக்கங்க. அப்போ அடுத்தவன் சொன்ன மாதிரி நம்ம நடந்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்கள் மனதே உங்களுக்கு மிகச்சரியா, உங்களை விட யாருக்கு தெரியும், ரைட்டா? டோன்ட் டூ தட். அப்புறம் நண்பர்களுக்காக, தெரிந்தவர்களுக்காக,